Welcome to TN Science World. Today we see the topic in 7th Standard Science, Term-3, UNIT-4, Chemistry in Daily Life. TN Science World 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவ மாணவியரை வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி 7ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 3 அலகு 4 அன்றாட வாழ்வில் வேதியியல் என்கின்ற பாடத்தினுடைய பாட கருத்து குறித்த காணொளியை நாம் இன்று காண இருக்கின்றோம். At first we see the learning objectives of this lesson. Understand the meaning of medicines, antibiotics, analgesics, antiseptics, antihistamines, antacids and oral rehydration solution ORS. மருத்துவம், நுண்ணுயிர் கொல்லி, வலி நிவாரணி, நச்சுத்தடை பொருள், ஒவ்வாமை பாதிப்பு நீக்க மருந்து, அமில நீக்கி மற்றும் ORS ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்ளுதல். அண்டர்ஸ்டாண்ட் த கம்பியூஷன் அண்ட் இட்ஸ் டைப். எரிதலினுடைய தன்மை மற்றும் அவற்றுடைய வகைகளை பற்றி அறிந்து கொள்ளுதல். ரெகனைஸ் த ஃப்ளேம் அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். சுடர் மற்றும் அதனுடைய அமைப்பை பற்றி புரிந்து கொள்ளுதல். These are the learning objectives of this lesson. And then we see the introduction. During the Bangladesh Liberian War, therapy with oral rehydration solution ORS in 1971 reduced cholera death rates from 50% to 3% among thousands of refugees. An Indian doctor, Dilip Mahalabaises had to manage the shortage of saline bottle and cope up with the dehydration faced by the refugee. Dr. Dilip Mahalabais showed the efficacy of ORS in cholera case among the Bangladesh refugees 1971 to 72. Further field trial during the cholera epidemic in Manipur attested to its efficacy. ORS has since saved the lives of millions of children around the world. 1971ஆம் ஆண்டு வங்காளதேசத்தில் நடந்த விடுதலைப் போரின் போது அகதிகளாக வெளியேறிய மக்கள் காலரா நோயினால் பாதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு வாய்வழி நீரேற்று கரைசல் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் உட்கொள்ளச் செல்வதனால் அவர்களுடைய இறப்பு விகிதம் 50%இலிருந்து 3% குறைந்தது என கண்டறியப்பட்டது. இந்திய மருத்துவரான திலீப் மகாலபாபைஸ் என்பவர் 1971-72ஆம் ஆண்டு மக்களுக்கு காலரா பரவியிருந்த காலங்களிலே ORSனுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தனர். உடல் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செயற்கை திரவ உப்பு பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டி சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. மணிப்பூரில் ஏற்பட்ட காலரா தொற்றின் போது இவர் செய்த களசோதனையிலே ORS சிகிச்சை முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுவரையிலே ORS உலகெங்கிலும் மில்லியன் கணக்கான குழந்தைகளுடைய உயிர்களை காப்பாற்றியுள்ளது என்று கூறுகிறார்கள். Look at the above information. What do you infer from this? Now you get the curiosity to know about the ORS and its function. Don't you? In addition to this, let us know about some of the common medicines and how do they work. In the normal healthy intestine, there is a continuous exchange of water through the intestinal water. Up to 20 liters of water is secreted and very nearly as much is reabsorbed every 24 hours. This mechanism allows the absorption of soluble metabolites into the bloodstream from digested food. However, when a person becomes sick due to the diarrhea,
water is expelled and the body is not able to retain the liquid balance. This is called a dehydration. It is not the diarrhea that kills, but the dehydration result from the infection that kills. If more than 10% of the body fluid is lost, death occurs. குழந்தைகளே, மேலே சொல்ல தகவலை படித்தீர்களா? இதிலிருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது ORS மற்றும் அதனுடைய செயல்பாடு பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பீர்கள் அல்லவா? மேலும் சில பொதுவான மருந்துகள் மற்றும் அவை எப்படி செயல்படுகின்றன என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வோம். நல்ல ஆரோக்கியமாக உள்ள மனிதர்கள் குடலிலே சாதாரணமாக 20 லிட்டர் தண்ணீரானது குடல் சுவரின் வழியாக சென்று தொடர் பரிமாற்றம் நிகழ்கிறது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு 24 மணி நேரத்திலும் நீரானது மீண்டும் உறிஞ்சப்படுகிறது. இந்த வழிமுறையின் மூலம் செரிக்கப்பட்ட உணவிலிருந்து கரையக்கூடிய உயிரின கழிவுகள் இரத்த ஓட்டத்திலே கலக்கின்றன. வயிற்றுப்போக்கு காரணமாக ஒரு நபர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது நீர் வெளியேற்றப்பட்டு உடலானது திரவ சமநிலை இழக்கிறது. இது நீர்ப்போக்கு என அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதன் இறப்பது வயிற்றுப்போக்கினால் அன்று, மாறாக அதிக நீர்ப்போக்கினால் தான் இறப்பு ஏற்படுகிறது. உடலின் திரவத்திலே 10% அதிகமாக நீரிழப்பு ஏற்பட்டால் மனிதனுக்கு இறப்பு ஏற்படுவது என்பது நிதர்சனமான உண்மை. UNICEF WHO norms of ORS should be prepared as follows. New ORS grams per liter, new ORS mole per liter. Sodium chloride 2.6, 12.63, 683, glucose anhydrous 13.5, 65.854, potassium chloride 1.5, 7.317, trisodium citrate dihydrate 2.9, 14 for 146, total to 20.500. Sodium 75, chloride 65, glucose anhydrous 75, potassium 20, citrate 10, total osmolarity 245, 245. மொத்த சவ்வூடு பரவலுடைய அளவு. ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் ORS பற்றி நாம் அடுத்து இப்பொழுது காண இருக்கின்றோம். Oral rehydration solution in a special combination of dry salts that is mixed with safe water. It can help to replace two fluids lost due to the diarrhea. In a state of diarrhea diseases, there is imbalance and much more water is secreted than reabsorbed, causing a net loss to the body which can be as high as several liters a day. In addition to water loss, sodium and potassium are also lost. வாய்வெளி நீரற்று கரைசல் என்பது உப்பு, சர்க்கரை மற்றும் நீர் ஆகியவற்றின் கலவையாகும். இது உடலிலே அதிக வியர்வை, வாந்தி அல்லது வயிற்றுப்போக்கு மூலம் ஏற்பட்ட நீர் பற்றாக்குறையை நீர் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் மூலம் மீட்டெடுத்து நீர் சமநிலையை பராமரிக்கிறது. Certain concentration of sodium is needed to proper functioning of the body. For example, only with adequate sodium concentration in the intestinal wall, water can be absorbed by it through a process known as osmosis. If there is inadequate salt in the intestinal wall, the body will not be able to absorb water. The saline bottle directly transfers water and sodium into the bloodstream. However, for the saline water is administered through mouth, intestinal wall is not able to absorb neither water nor sodium. Dr. Dreep Magalibasius found that its glucose is added to the salt solution. Then all the three, water, sodium and glucose, are absorbed by the body. வயிற்றுப்போக்கின் பொழுது உடலினுடைய நீர் சமநிலை வெகுவாக பாதிக்கப்படுகிறது. அதாவது நம் உடலானது நீரை உறிஞ்சுவதை காட்டிலும் அதிக நீரை சுரந்து வெளியேற்றுகிறது. இதனால் வழக்கமானதை விட ஒரு நாளைக்கு பல லிட்டர் நீரிழப்பு ஏற்படுகிறது. இதோடு சேர்ந்து சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாது உப்புக்களையும் நமது உடல் இழக்கிறது. நமது உடல் சரியாக இயங்குவதற்கு சோடியம் போன்ற தாது உப்புக்கள் தேவைப்படுகிறது. உதாரணமாக, நமது குடலிலே சரியான அளவு சோடியம் இருந்தால்தான் நீரானது சவ்வூடு பரவல் நிகழ்வு மூலம் நீரை உறிஞ்ச முடியும். குடல் சுவரில் போதிய அளவு உப்பு இல்லையெனில் குடல் உறிஞ்சிகளால் நமக்கு தேவையான நீரை உறிஞ்ச முடியாது என்பது இது விளக்குகிறது. During diarrhea and intestine is still able to absorb glucose molecules. Thus, the ORS solution uses the glucose molecules to enable to the sodium to be is carried through by a co-transport coupling mechanism.
ORS is an effective treatment for 90 to 95% patients suffering from diarrhea, regardless of the cause. As the water is replaced, balance is attained, saving the patients in most cases. செயற்கையான உப்பு நீர்க்கரைசலை நமது உடலில் செலுத்தும் பொழுது தண்ணீர் மற்றும் சோடியம் ஆகியவை நேராக இரத்த ஓட்டத்திற்கு மாற்றப்படுகிறது. இருப்பினும் உப்பு நீர்க்கரைசல் வாய் வழியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நமது உடலானது நீரையோ சோடியம் உப்பையோ உறிஞ்ச முடியாது. ஆனால் குளுக்கோஸுடன் உப்பு சேர்த்து எடுத்துக்கொள்ளும் பொழுது நீர், உப்பு, குளுக்கோஸ் ஆகிய மூன்றையும் நமது உடல் எடுத்துக்கொள்ளும் என்பதை டாக்டர் திலீப் மகாலபிஸ் கண்டுபிடித்தார். Let us homely make ORS. Be very careful. Mix with 6 level teaspoons of sugar and half level teaspoons of salt dissolved in 1 liter clean water. Too much sugar can be diarrhea worse. Too much salt can be extremely harmful to the child, making the mixture a little too diluted. More than 1 liter of the clean water is not harmful. சோடியம் அயனியானது செறிவின் அடிப்படையிலே நமது உடல் செல்லிற்கு செல்கிறது. ஆனால் வயிற்றுப்போக்கின் பொழுது நமது குடல் குளுக்கோஸ் மற்றும் உப்பு மூலக்கூறுகளை உறிஞ்ச முடியும். வயிற்றுப்போக்கிற்கு எந்த காரணம் இருந்தாலும் 90 முதல் 95% நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த சிகிச்சையாகும். இழந்த நீரை நமது உடல் மீண்டும் அடைந்து சமநிலை பெறுவதன் மூலம் பெரும்பாலான நோயாளிகள் காப்பாற்றப்படுகிறார்கள். சோடியம் மற்றும் குளுக்கோஸ் ஆகியவை நம் சிறுகுடலுடன் இணைந்து இடம்பெறுகிறது. இது குளுக்கோஸ் தட்டுப்பாட்டை போக்கி நீர் உறிஞ்சும் தன்மையை துரிதப்படுத்துகிறது. இந்த செயல்பாடானது இந்த நூற்றாண்டின் மிக முக்கியமான மருத்துவ முன்னேற்றமாக காணப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக படங்கள் தெளிவாக ஃப்ளோசார்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. ப்ரொடெக்ஷன் அண்ட் சைல்ட் ஃப்ரம் டயரியா, வயிற்றுப்போக்கிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பது எவ்வாறு என்பது இங்கு படங்கள் வாயிலாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஹேண்ட் வாஷிங், ORS, ஜிங்க், ஃபுட், ஃப்ளூயிட்ஸ், சானிடேஷன், வேக்சினேஷன், விட்டமின் ஏ, ஹேண்ட் வாஷிங். மீண்டும் சுற்று அதிலே முடிவடைகிறது. அடுத்தபடியாக த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் ஆஸ்மாசிஸ் த சால்ட்ஸ் அண்ட் த சுகர் புல் வாட்டர் இன்டு யுவர் பிளட் ஸ்ட்ரீம் அண்ட் ஸ்பீட் அப் டீஹைட்ரேஷன். இவை அனைத்துமே குளுக்கோஸ் தட்டுப்பாட்டை போக்கி நீர் உறிஞ்சும் தன்மையை துரிதப்படுத்துகிற இந்த செயல்பாடானது இந்த நூற்றாண்டினுடைய மிக முக்கியமான செயல்பாடு என நிறைவேறுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஆன்டாசிட் மீன்ஸ் அமில நீக்கி. Acidity is the set of symptoms caused by excess production of acid by the gastric glands of the stomach. Your stomach naturally produces gastric hydrochloric acid to help digest and break down food. Acidity issues arises when there is excess production of this acid due to the triggers such as acidic foods, spicy foods, alcohol, dehydration and stress. When the acidity occurs, the excess acid may move up from your stomach to your esophagus. அமிலத்தன்மை என்பது இறப்பையிலே அதிகமாக சுரக்கும் அமிலத்தின் காரணமாக ஏற்படும் அறிகுறிகளாகும். நமது வயிறு இயற்கையாகவே இறப்பை பை நீர் அல்லது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரந்து உணவை சிறு துகள்களாக்கி செரிமானம் செய்ய உதவுகிறது. ஆனால் அமில உணவுகள், கார உணவுகள், குடிப்பழக்கம், நீரிழிவு மற்றும் மன அழுத்தம் போன்றவற்றின் காரணமாக அமில அளவுக்கு அதிகமாக சுரக்கிறது. அமிலத்தன்மை காரணமாக அதிகப்படியான அமிலம் வயிற்றுப்பகுதியில் இருந்து நமது உணவு குழாய் வரையில் செல்லும். The lining of your stomach with pH of 1 to 3 digested as such as with stand a high acidic environment. நமது வயிற்று புறணிச்சல்கள் 1 முதல் 3 வரையிலான pH அமிலத்தை தாங்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. When we have acidity or heartburn, we are administered a class of medicines known as the antacids. They are actually weak bases. As learned in chemistry, when a base is mixed with an acid, a neutralization reaction occurs when the antacids are consumed. It creates a chemical reaction in your stomach, lowering the acidity and makes the digestive acid less corrosive and damaging. நமக்கு அமிலத்தன்மை அல்லது நெஞ்செரிச்சல் உண்டாகும் பொழுது எடுத்துக்கொள்ளும் மருந்திற்கு ஆன்டாசிட் என்று பெயர். இவை ஒரு வலுவற்ற காரங்களாகும். ஒரு அமிலத்துடன் சரியான அளவு காரத்தை சேர்க்கும் பொழுது அது நடுநிலையத்தன்மை அடைகிறது என்பதை நாம் வேதியியலில் படித்துள்ளோம். அதேபோல் ஆன்டாசிட் மருந்துகளை உட்கொள்ளும் பொழுது வேதிவினை நிகழ்ந்து குறைந்த அரிக்கும் தன்மை வாய்ந்ததாக மாறுகிறது. Most of the common antacids
are sodium bicarbonate, calcium carbonate, magnesium hydroxide, magnesium carbonate and aluminum hydroxide. பெரும்பாலான அமில நீக்கிகள் சோடியம் பைகார்பனேட், கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் கார்பனேட் மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஆகியவை ஆகும். The chemical reaction created when the magnesium hydroxide neutralizes HCl in the stomach and instant time. உதாரணமாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை நடுநிலையாக்கும் பொழுது ஏற்படக்கூடிய வினை இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய படங்களும் நமக்கு இங்கு அழகாக கொடுக்கப்பட்டுள்ளது. Then antibiotics. Ages ago, there was a time where even a small infected wound can cause death in human beings. The discovery of antibiotics changed all. Now armed with antibiotics, many deadly infection diseases can be tackled with once mean to cause serious illness and death. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு சிறிய அளவிலான காயங்கள் கூட மனிதர்களுக்கு இறப்பை உண்டாக்கும். ஆனால் நுண்ணுயிரி கொல்லி கண்டுபிடிப்பானது அந்நிலை மாறிவிட்டது. தற்பொழுது மரணத்தை ஏற்படுத்தும் பல தொற்று நோய்களை குணப்படுத்த மிக பெரும் மருந்தாக ஆன்டிபயாட்டிக்கள் எனப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகள் இருந்து வருகிறது. The discovery of antibiotic was an accident which happened in 1928 while a British bacteriologist Dr. Alexander Fleming was involved in research of Staphylococcus அப்படின்னு சொல்லி bacteria. The bacterium was meant to cause deadly disease such as pneumonia, sore throat, etc. The discovery happened while he was culturing the bacteria and the nutrients agar media in a petri dish. He went to holiday, carelessly leaving the dish in the laboratory table without cleaning and sterilization. ஆன்டிபயோட்டிக் மருந்தானது எதிர்பாராத விதமாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது 1928ஆம் ஆண்டில் டாக்டர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்ற பிரிட்டிஷ் நுண்ணியலாளர் நிமோனியா, தொண்டை வலி போன்ற பல நோய்களுக்கு காரணமான ஸ்டெப்லோகாக்கஸ் என்ற பாக்டீரியாவை அதற்குண்டான பாக்டீரியா தளத்தில் பாக்டீரியா வளர்ப்பதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார். அவ்வாறு மேற்கொள்ளும் பொழுது அவர் பயன்படுத்திய மேஜை சுத்தம் செய்யாமல் அப்படியே விடுமுறையில் விட்டு சென்று விட்டார். After several days, when he returned back, he observed the growth of mold, kind of common fungus which grows a stale bead, cheese or a part of the petri dish. He also observed that there was no bacterial growth surrounding the mold, which indicated that something in the mold has prevented the growth of bacteria in the culture medium. On further research, Fleming identified that mold juice was capable of killing wide variety of harmful bacteria such as Streptococcus, Meningococcus and Diphtheria bacillus. பல நாட்களுக்கு பிறகு அவர் திரும்பி வந்து பார்த்தபொழுது பாக்டீரியா வளர்த்தளத்திலே பூஞ்சைகள் சிறு ரொட்டி வடிவிலே வளர்ந்துள்ளதை கண்டறிந்தார். பாக்டீரியா வளர்தர பகுதியிலே நுண்ணோக்கில் பார்க்கும் பொழுது எந்த பாக்டீரியாவும் வளர்ச்சி அடையவில்லை என்பதை உற்று நோக்கினார். குறிப்பிட்ட ஒரு பூஞ்சைக்கு பாக்டீரியாவை கொல்லக்கூடிய சக்தி உள்ளது என்பதை கண்டறிந்தார். இவர் தம்முடைய பரிசோதனையிலே ஸ்டெப்டோகாக்கஸ், மெனிங்கோகாக்கஸ் மற்றும் டிப்தீரியா பேசிலஸ் போன்ற பரவலான தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியங்களை ஈடுபடுத்தினார். இறுதியிலே பென்சிலின் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையானது பாக்டீரியங்களை அழிக்கிறது என்பதை பொதுவாக கண்டறிந்தார். And that was how the world's first antibiotic penicillin was discovered by Fleming, named the mold penicillin notatum, from which the antibiotic penicillin was isolated. However, Fleming was not the first using molds and other living microorganisms to treat infection. Thousands of years ago, an ancient Egyptian has used moldy bread to treat the infected wounds. Similarly, practice were observed among ancient Greeks, Cerebians, and even among the Indians. While these were perhaps partially effective, this efficacy is nowhere
நியர் த மாடர்ன் ஆன்டிபயாட்டிக்ஸ். உலகிலேயே முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்து பென்சிலின் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து கண்டறியப்பட்டது. ஃப்ளெமிங் தொற்று நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு முன்பே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் தொற்று நோய்களை குணப்படுத்துவதற்கு முதலாக பூஞ்சைகளை பயன்படுத்துவது என்பதற்காக சான்றுகள் உள்ளன. எடுத்துக்காட்டாக பண்டைய எகிப்தியர்கள் பாதிக்கப்பட்ட காயங்களுக்கு ரொட்டி பூஞ்சைகளை பயன்படுத்தினர். பண்டைய கிரேக்கர்களிடம் செர்பியாவிலும் இந்தியாவிலும் இது போன்ற சிகிச்சை முறைகள் கண்டறியப்பட்டன. அவை சிறிதளவே பயனுள்ளதாக இருந்த போதிலும் நவீன காலங்களிலே நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் மூலம் பல சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. Naturally, many microorganisms and plant synthesis chemically which are toxic in nature to protect them from invading organism. The biosynthesized chemicals isolated from the plant's microorganism and used as a medicine against the infection diseases. The substances were called an antibiotics. Example: chlorofenacols, tetracyclines, penicillin derivatives, sulfaporins and their derivatives. Sulfaporins and their derivatives today many infection diseases in the world and rare due to the advancement in antibiotic research. ஃப்ளெமிங் பென்சில் மருந்துகளை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உலகப் போரில் காயமடைந்த வீரர்களுக்கு பென்சில் பயன்படுத்தப்பட்டது. இதனுடைய முடிவுகள் மிகவும் வியப்பாக இருந்தன. முதலாம் உலகப் போரில் பாக்டீரியாவில் ஏற்படுத்தக்கூடிய நிமோனியா என்ற தொற்று நோய் இறப்பு 18% இருந்தது. இரண்டாம் உலகப் போரின் போது 1% குறைவாகவே இருந்தது. சில தாவரங்களும் நுண்ணுயிர்களும் கண்டறியப்பட்டன. நச்சுத்தன்மையுள்ள பொருட்களை உற்பத்தி செய்கின்ற இந்த பொருட்களுக்கு மற்ற உயிரினங்களிலிருந்து அழிக்க உதவுகின்றன. இவை நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் என அழைக்கப்படுகிறது. இன்று பல மருந்து தொழிற்சாலைகள் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை செயற்கை முறையில் உற்பத்தி செய்கிறார்கள். உதாரணம், குளோரோபெனிகால் மற்றும் டெட்ராசைக்ளின் போன்றவை புதிய வகை ஆன்டிபயாட்டிகளாகும். ஆன்டிபயாட்டிக் தவிர செயற்கை முறையில் பல ஆன்டிபயாட்டிக்களை நம்மால் உருவாக்க முடியும். இந்த வகை கண்டுபிடிப்புகள் மூலம் இவை மிக குறைவான விலையிலே இன்று மக்களுக்கு வழங்கப்படுகின்றன. பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களும் இறப்பு விகிதங்களும் தற்போது குறைந்துள்ளன. அதற்கு அடுத்தபடியாக more to know, antibiotic don't work for virus like cold and flu. சளி மற்றும் ஃப்ளூ போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் வேலை செய்வது இல்லை. However, the over use of antibiotic makes the inactive or less effective. Antibiotic resistance is defined as the ability of the microorganism to resist the effect of an antibiotic to which they were once sensitive. Thus, the antibiotics become the less effective and we are forced to either consume a larger dose or shifting towards the use of other virulent variants of antibiotics. Thus, the research of antibiotic is of great importance to combat the virulent and mutated microorganism. நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் அதிகமாக பயன்படுத்துவதை நாம் தவிர்த்தல் வேண்டும். ஏனெனில் ஒரு நபர் தொடர்ந்து நெடுங்காலத்திற்கு ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கொள்ளும் பொழுது நுண்ணுயிர் எதிர்ப்பிகளுடைய செயல்பாடு குறைகிறது. எனவே இதற்கு மாற்றாக அவர் அதிகம் வீரியம் கொண்ட மருந்துகளை உட்கொள்ள நேரிடும். இவ்வாறு ஆன்டிபயோட்டிக்கானது இன்று பெரிய அளவிலான நோய் சிகிச்சைகளுக்கு இன்று பயன்பாட்டு வருகிறது என்பது இப்பாடத்தினுடைய ஃபஸ்ட்டு video should be completed. We will see again the continuation part of the next video. Until then, thank you so much.